ஏய் நான் சொல்றத கேளு. ஏன்னா தேங்காய் ஆடுதுடா. சரி இந்த கையில தேங்காவை குடுமையை பிடிச்சி கண்ணை பார்த்தாடி. கண்ணை பார்த்தாடி. டேய் 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 ஐயோ நல்ல வேலை கண்ணை பார்த்தாடி சொன்னேன். வேற எங்கேயாவது என்னடா சிசியனுக்கு கை வேற மாதிரி போகுது. அவனுக்கு சுகர். அப்படியா? சுகர் இருக்குது, அதனால அப்படியே போவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்க. தேங்காய் கண்ணை பார்த்துறா. ஓ இதை பார்த்து சொன்னியா? ஐயா வாங்கிக்கோ. நைட் சைடில் போய் அடி போ. அந்த அங்கே வரு, அங்கே மேலத்துக்கு நல்ல அடி. தண்ணி ஒழுங்கு விடாம இப்போ நீர் வேணா விட்டு வா. வா எங்கடா தண்ணி முடிச்சிட்டேன். நீர் விழா சொல்ல நீ விழா விட்டியா? விளாட்டேன், முன்னாடியே விளாட்டேன். விளாவிட்டேன் பின்னாடி போய் சரியா போச்சு. அதான் அஞ்சாச்சு. சரி இங்கே வரு, போய் டீ குச்சி எடுத்துட்டு வா. சரி ஏக வளர்த்துன்னு இங்கே வச்சு யாகத்துக்கு உண்டான நல்ல வேலையை செய். நீ செய்ய மாட்டியோ? சிஷியடா. அவர் மூத்த மயிறு, நீயே நான் இளைய மயிறு. ரொம்ப மயிரா இருக்குது எங்களுக்கெல்லாம். அப்படியே வென மயிரா இருக்குது. சரி எங்கடா அது சூரத்தை பத்துறா? இதுல வச்சா போற எரியும். தேங்காய்க்குள்ள பத்துறா. சரி அவருக்கு என்ன கை என்ன இங்க அடிக்குது? ஆமா எலிப்பட்டி கூட அதுக்கு நேரம் இல்லை. இந்த வேலை செய்யறதுக்கு எங்க 4 பேரை பிடிச்சி அப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்குங்க. நீ வர மாட்டியா? ஓ சுவாக ஏன்டா கொஞ்சம் மணி சிரிக்கிற? நீ ஆள நான் ஆளு வருதா நான் ஆத்தி சொல்றேன். இப்படி செய்யாத ஒரு மாதிரி உட்கார்றா. ஐயா உட்கார்றாடா. நான் ஆத்தி சொல்றேன். என்ன பழக்க தோசமா? உட்கார். ஓ மகனே சுவாக. ஐயோ அப்பா ஐயோ அப்பா நான் ஓத்தோத்தமா ஓடியாந்தே அள்ளு தட்டி விட்டுருச்சு. நான் கூட கொண்டாடிதான் ஓடி போயிட்டு உட்கார. நீ போய் அவனை ஆத்துக்க. சுண்ணில் சுண்ணில் அடிப்பேன். இங்க ஒண்ணு கூட இல்லை. நான் பாத்துக்கிறேன். என்னால உதவாங்க முடியாது. சிவசிவமாக தேவாலய
கால்ரா கால்ரா கால்ரா. பாவி பாவி ஐயோ அபிஷ்டு அகலகாலத்துல இப்படி பண்ணி விட்டாரு அம்பே. இப்ப என்ன பண்ணீங்க? என்ன? நான் யாரு? நீ யாரு? நான் யாக வளர்த்துட்டு இருக்கேன். நீ யாரு? யாக வளர்த்துறியா? ஆமா. சரி. நாங்களா இருவாள். சரி. அதுக்கு இருவாள். நீங்களா? ஆமா. சரி சரி சரி. அதாவது யாக வளர்த்துட்டு இருந்தேன். யாகத்தை கெடுத்து புட்டியே. யாகத்தை கெடுத்து விட்டு போச்சு. ஐயா ஐயரே. ஐயரேவா? 2:30. 2:30. இன்னைக்கு 8 மணி. ஐயோ இது என்ன அது? தவம். தவத்தை கெடுத்து புட்டி. ஓ தவத்தை கெடுத்து விட்டேன். என்ன மன்னித்து விடுங்கள் ஐயரே. என்ன மன்னித்து விடுங்கள். ஐயா 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 எங்க ஐயா இங்க வாங்க. இங்கிட்டு வாங்க. வரேன். ஏங்க நான் அத்தி குச்சி ஆலங்குச்சி பூங்கங்குச்சி புளியங்குச்சி பழைய பருத்தி குச்சி புளிச்ச குச்சி எல்லா குச்சியும் போட்டு நான் யாக வளர்த்துறேன். சரி. என் தவத்தை கெடுத்துட்டீங்களே. ஓ தவத்தை நான் கெடுத்து விட்டனா? என்ன தவத்தை கெடுத்ததெல்லாம் மன்னித்து விடுங்கள் ஐயா. ஐயா ஏன் மன்னிப்பு கேட்க கூடாது. சரி. என் தவத்தை கெடுத்தீங்களே. ஆமா. தவத்தை கொடு. தவத்தை கொடுங்க. ஆமா இங்க பாருங்க. தவம் வேணுமா? ஐயா தவம் வேணும். எதுக்கு தவம் வளர்க்குற? இப்பதான் தெரியுது ஒருத்தர் எதுக்கு உள்ள ஓடினான். யாரு? அது தங்கமணி. எதுக்கு? சரிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இது பார்த்தா பாவம் இல்லையா? இன்னைக்கு பார்த்து எனக்கு பாவமா தெரியல. ஏங்க? ஏய் எனக்கு உனக்கு தவம் தானே வேணும். தவத்தை வாங்கிக்க. வாங்கிக்க. ஐயோ ஐயா வாங்கிக்க. இருங்க. ஏன்? ஐயோ ஏங்க என்னை பிடிச்சிட்டு ஐயா அடிக்காதீங்க. யார் அடிக்க? நீங்க தான். உனக்கு தவம் தானே கேட்டேன். ஏங்க நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னைய பிடிச்சிட்டு அடிக்கிறீங்க. யாரை பிடிச்சி அடிக்கணும்? ஐயா தவம் தானே கேட்டேன். ஏங்க இருங்க ஒரு சந்தேகம். நெருங்குடா நெருங்குடா. பூம்புடா நீ. ஏங்க ஒரு சந்தேகம். இப்ப நீங்க அடிக்கிறீங்க. ஆமா. ஆனா தப்பு இல்லைங்க. உங்க மேலதான் தப்பு. என்ன தப்பு? நான் பெரிய வழக்கு. எதுக்கு பெரிய வழக்கு? எனக்கு எங்க மாமியாருக்கு டை. ஏய் ஆனா மாமியாருக்கு டையா? ஆமாங்க. வேலைக்கு போறியா? அந்த டை இல்லைங்க. அது நீங்க போறது. சரி. நான் சொல்றேன் அந்த டை இல்லைங்க. சரி. சண்டைங்க. முதுகுல போட்டா 500. உனக்கு உன் மாமியாருக்கு சண்டை. ஆமாங்க. அப்படி சொல்லு விளக்கமா. பெரிய பிரச்சனை. கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் சரி மறுபடியும் கேஸ் எச்சதான் ஆயிட்டு இருக்குது. ஆமா. அதனால அந்த பிரச்சனை முடியறதுக்கு பெரிய பிரச்சனை. சரி. அந்த பிரச்சனை உங்களை தீர்க்க முடியுமா? என்ன தீர்க்க முடியாது. என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? என் காடு மேட்டாங்காடு. உன் காடு மேட்டாங்காடு. எங்க மாமியா காடு பள்ளங்காடு. சரி. நடுவுல வரப்புண்டு. ஏய் வரப்பு வரப்புண்டு. முதுகுல போட்டா 500. கூப்பிடு. ஏய் தங்கமணி கூப்பிடு. இருங்க. அதாவது பாருங்க எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எதுல விட்ட? வாயில. பூகுமணியில. அது இல்லைங்க. எங்க மாமியா காடு பள்ளங்காடு. பள்ளக்காடு. என் காடு மேட்டங்காடு. நடுவுல ஒரு வரப்புண்டு. அதுல பாருங்க இந்த சுண்டலி ஓட்ட போட்டுருச்சு. வரப்புல சுண்டலி. சரி. ஓட்ட போட்டுருச்சு. சரி. என் காட்டு தண்ணி பார்த்தா சுண்டலி ஓட்ட வழியா தண்ணி போய் எங்க மாமியா காட்டுக்குள்ளேயே பூந்துருது. இதனால பாரு எங்க மாமனார் கூட கம்பளை விட்டாருங்க. எங்க மாமியா எப்படா உன் தண்ணி என் காட்டுக்கு வரலாம்? மாமியா காட்டுக்கு எப்படி தண்ணி வரலாம்? உன் தண்ணி மாமியா காட்டுக்கு போயிடுச்சு. அதானே. மாமியா கூட கம்பளை இருக்கு. சரி. சின்ன மாமனார் ஒருத்தர் சேர்த்து இருக்குது. அது சண்டை. எத்தனை மாமனார்? ஐயா மாமனாருடைய தம்பி. கங்காத்திரியா? ஏங்க உன்னை நல்லவன் நினைச்சேனே. அதெல்லாம் சொல்லக்கூடாதான். உள்ள சொல்றாங்க. இப்ப நான் கேட்டதுக்கு இப்படி நான் சொன்னேன். அந்த அம்மா ரொம்ப சங்கடப்படுது. ஐயாட்ட சொல்லிட்டேன். ஐயாட்ட. எந்த ஐயா? ஐயா இருக்கிறாரு. ஐயா அப்படியா? எனக்கு எதிரி உருவாகுதுங்க. இதுக்கு ஆமா கதை கந்தலா ஆக போகுது பாரு. நபுல சொல்லுவார். நபுல வாங்க. கோவப்படாதீங்க. நான் கோவப்படுறேன்னா இல்ல கோவப்பட வைக்கிறாங்கடா. அதுக்கு மருந்து காலம் குடிச்சாதீங்க. யாரு? நீங்கதே. உன்னாலதான் நான் மருந்தை குடிக்க போறேன். ஏங்க இப்படி கோவப்படுறேன்? நான் கோவப்படுறது இல்லை. இப்ப நான் எதை விட்டுறது. இப்ப யாகத்துக்கு எடுத்து போட்டீங்களே. யாக நீ ஒரு ஆள் தானே எனக்கு வளர்க்குற. இங்க இன்னொரு ஆள் உள்ள போயிட்டு வருங்க. அவரை கூப்பிட்டாதான் யாக வளர்க்கல. பூகுமணி. வாயா.
அடிக்க மாட்டார் வா. அவருக்கு நாங்க 4 பேர் இருக்கிறோம்ல. பாவங்க, அவருக்கு ஓதம் இருக்குது. என்ன ஓதம்? எப்படி ஆமா, சரிங்க. சரி, இப்ப நானும் உங்க கூட வரேங்க. என்னோட வரணும்னா சில ஆசைகள் எல்லாம் விட்டு வரணும். என்ன ஆசைங்க? நானும் தவை ஆகி எதிராளியை ஜெயிப்பதற்காக ஈசனை பார்த்து ஈசன் இடதுகளுக்கு 30 பாசுவ ஆஸ்திரத்தை பெற்று வருவதற்காக சடமுடி தரித்து சன்னாசி ரூபம் போல அரகரா சிவசிவா என்று பேர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். என்னோட பின்தொடர்ந்து வரணும்னா நீயும் அரகரா சிவசிவா என்று பேர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வர. என்னென்ன ஆசை? ஒண்ணு என்ன ஆசை தெரியுமா? மண் ஆசை. மண் ஆசை பிடி மண்ணு தேவையில்லை. மனை ஆசை. வீடு நமக்கு எதுக்கு? வீடாசி வேண்டாம். வேணாம் ஆசை வேணாம். பொருள் ஆசை. பொருள் எதுக்குங்க? கேட்டா கொடுத்துட போறீங்க. எதுக்கு போய் பொருள்? 60,000 ரூபாய் பக்கம் போகுது. அது வேணாம்டா. பொருள் போட்டு என்ன பண்றது? அது வேண்டாம். அடமான கிடைக்க போகுது. அது வேண்டாம். அது வேண்டாம். பெண் ஆசை. பெண் ஆசை. அது பெண்ணை விடணுமா? விட்டுறணும். விட்டுட்டுங்க. நீயா? இல்ல பெண் ஆசையே விட்டுட்டு வரணும் என் கூட. போங்க. ஏன் என்ன நினைச்சிட்டீங்க? என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? யாரை பார்த்து சொல்லணும்? நீங்க சொல்றதோட சரி செய்ய மாட்டீங்க. நீ செஞ்சிருவ. நான் பெண் ஆசையா? திருச்சி குடித்தலை முக்கம்பு. முக்கம்பு வேற கொம்புண்டு இல்லைங்க. ஏத கொம்பு இல்லைங்க. சரி, இதுல விட்டு பெண் ஆசையை விட்டுட்டு வரணும். பெண் ஆசையை விட முடியாது. ஏன் விட முடியாது? செத்தா அது சாவணும். எதுல? அதுல ஏய் எதுல சாவணும்? ஏங்க நீங்க சொல்ற பெண் ஆசை வேண்டாங்க. வேண்டாம். பெண்ணே வேண்டாம். வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு அரகரா சிவசிவா சொல்லு. அரகரா சிவசிவா. சிவசிவா. ஏய் சிவசிவா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. அகிலாண்டா எங்க இருக்குது? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. அநாத ரட்சகா. அநாத போச்சகா. அநாத ரட்சகா. அப்படி பேர் நாம சகாவா. ஏய் பின்தொடர்ந்து வரணும். என்னங்க? பின்தொடர்ந்து வரணும். பின்னாடி வரணும். பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி போறது யாரு? நான் முன்னாடி போறேன். என்னோட பின்னாடியே வரணும். உங்களுக்கு முன்னாடி யாரு போறது? அவரை நடக்க சொல்லுங்க. எப்படி நடப்பாருன்னு பாருங்க. போலாம். எப்படி போகலாமே? போலாம். புறப்படுங்க. எங்க நடந்து காட்டு. நடக்கணும். எப்படி போகலாமே? போலாங்க. அரகரா இருள் அல்ல வளந்தானே அரகரா சிவசிவமாக தேவனான ஒரு சூடான தானா அரகரா சிவசிவமாக தேவ அர்ஜுனனா வளைனா ராமே பெருமிரலை பார்த்தார்கள் அரகரா சிவசிவமாக தேவனான் திரும்பி பாராமாரே பெருமிரலை பார்த்தார்கள் அரகரா சிவசிவமாக தேவ திரும்பி பாராமாரே பலமாய் வழங்காடல்லை அரகரா சிவசிவமாக தேவனான் வருகிறானே அரகர சிவசிவமாக தேவ அரணி வருகிறோ இருளல்லா மனந்தலில அரகர பாலடந்தே இருளல்ல மனந்தலில சிவனை அஞ்சரணே நடந்தே பூமி தன்னை பார்த்தனால் அரகர திரும்பி பாராமலே பூமி தன்னை பார்த்தனால் சிவனை திரும்பி வனத்தை அது சீக்கிரமாக கடந்து வந்து விட்டோம். உண்மைதான். இந்த வனத்தை பார்த்தால் என்ன வனம் போல் தெரிகிறது? என்ன அகரமுத்து அவர் வனம் போல் தெரிகிறது. கேக்கிலிக்கு மூக்கிலி மூக்கிலிக்கு கேக்கிலி ஒண்ணு இல்ல. கிக்கிடி பொக்கடி கிக்கிடி கிரிச்சி மோகினி. நல்லா பார்த்து சொல்லு. பொக்கடி. ஏ பொக்கடி. அத சொல்லாதடா. கிரிச்சி மோகினி. மோகினி. அத சொல்ல அத சொல்லாத. கேக்கிலிக்கு மூக்கிலி. ஏய் கிருஷ்ண மோகினி. கிருஷ்ண மோகினி வனம். ஏ அது என்னது? இன்னைக்கு நீ பொழைப்பியா? இந்த வனத்தை பார்த்தால் இந்த வனத்துல என்ன இருக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியும். ஏன் நீங்க போற போல அப்படியே பூவா முளைக்குங்க. ஆனா இந்த வனத்தை அது சீக்கிரமாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஏங்க இந்த வனத்தில் மோகினி பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். மோகினி பேயா? பெண்கள்
சிரிக்கிறான் பாரு சிரிப்பு மசக்காளி சிரிக்கிறான் பாரு. நானும் உன்னிடம் நாங்களாம் ஒரே இடம் ஒரே இனம். பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு போயிடுவோம். அப்படி நான் பிறப்பில் அது சீக்கிரமாக கடந்து செல்ல வேண்டும். மனத்தை விட்டு கிருபையுடன் தாழ்ந்த அண்ணா அண்ணனா இது என்ன மாமாவா? இது கம்மன் நான் ஒரு பாக்கெட் மருந்து வாங்கி கொண்டு நான் குடிச்சிட்டு சாகிறேன். தம்பி, மருந்துல ரொம்ப லேட் ஆகும். காலையில பைபாஸ் ரோடுக்கு போ, நான் ரோட்ல படு. அண்ணா ஏய் தம்பி சிவா அண்ணே, கோவம் வந்துடும்டா. எனக்கு கோவம் வந்துடும். ஏன்டா? என் மருந்து குடிச்சு சாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இங்க வரல என்கிட்ட இருந்து வரிசையா வந்து நான் ஒரே இடத்துல போயிருவேன். சிவக்கணும் சுருக்க வைக்கிறீங்களா? ஆமா. இல்ல ஏ அண்ணா ஏய் சும்மா அண்ணா அடிச்சு விடுறேன். அண்ணன் தான் நீனு. யார் நீ? நான் யாருன்னு தெரியலையா? யாரு? என் நெத்திய பாருங்க. ஆ என்னடா இம்புட்டு அகலமா இருக்குது? என்ன அது? நெத்தி? என்னைய பார்த்தலாம் அப்படி நீ சொல்லாத. ஆ சரி ஆ யார் நானு? நீ யாரு? நான் யாரு? யாரு? நான் யாரு? அதான் நீ யாரு? நான் யாருன்னு தெரியுதா தெரியலையா? கண்ணுக்கு ஒண்ணும் அகப்படல. அகப்படலையா? ஏதாவது தென்படுதான்னு பாரு. உள்ள 2 பேரும் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. யாரு கேக்குறாங்க? தென்படுதா ஏதாவது? ஆமா. சரி தம்பி சொன்னான்ல. 3 இருக்கா? இருக்குதுடா. 3 இருக்கு. ஆமா கிட்டா. ம் ஓ கிட்டு. என்னது? கிட்டு. ஆ ஏ கிட்டு. அண்ணா குண்டி பழுத்துச்சுடா. பழுத்துருச்சா? ஆமா. பத்தாது இதெல்லாம். ஏன்டா? உனக்கு இது பத்தாது. சரி ஆ அவன் தவத்தை கெடுக்கணும். கெடுக்கணுமா? ஆமா. கெடுக்கிறது தானே. சரி இது என்னடா சிலந்தி கொத்திருச்சு. அத்தை சோடு வீங்கி இருக்குது. யாருக்கு? உனக்குதான். அண்ணா நான் பெண்ணா மாதிரி வந்திருக்கேன்னா. ஓ அப்படியா? ஆ. நான் கூட இட்லி தின்னு இட்லி நெஞ்சுக்குள்ளே இருக்குன்னு நினைச்சேன். மட்டும் முன்னாடியே உனி மாதிரி நிக்குது. அது அப்படிதான் இருக்கு. நாய் உனி. அது உனி மாதிரி இருக்கு, அதுக்கு முடி மாதிரி இருக்கு. நீ வேற. சரி ஆ. அவ தவத்துக்கு போறியா? சரி நீ முடிஞ்ச ஏறி அடி ஆ நழுவுச்சுதான் பிடிச்சி விடுறேன். நீ பிடிச்சி விடு.